यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ओम शांति। वदन செய்தி 7 कर्म भोग पर योग बल की जीत। एक अनोखा अनुभव। कर्म சுமையின் மீது योग बलத்தின் வெற்றி ஒரு तनिपट्ट अनुभवम। आज जब वदन में गई तो जाते ही क्या देखा कि शिव बाबा और अपना ब्रह्मा बाबा दोनों आपस में बैठे थे और उनके सामने जैसे एक छोटी पहाड़ी बनी हुई थी। இன்று நான் வதனம் சென்ற பொழுது என்ன பார்த்தேன் என்றால், சிவபாபா மேலும் நமது பிரம்மா பாபா இருவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் சிறிய மலை ஒன்று உருவாகியிருந்தது. ஓ கியா தீ, அது என்ன மலை? क्या देखा कि ढेर के ढेर पत्थर थे, इतने पत्थर थे जैसे कि पहाड़ी बन गई थी। என்ன பார்த்தேன் என்றால், ஏராளமான கடிதங்கள் இருந்தன. அவ்வளவு ஏராளமான கடிதங்கள் இருந்தன. அது ஒரு மலை போல உருவாகி இருந்தது. जैसे ही हम पहुंची तो ब्रह्मा बाबा ने हमको देखा और कहा कि ईशु कहाँ है। நான் சென்றதும் பிரம்மா பாபா என்னை பார்த்து ஈஷு எங்கே என்று கேட்டார். इतने पत्र हो गए हैं, இவ்வளவு கடிதங்கள் ஆகிவிட்டன. मैंने कहा बाबा मैं आई हूँ। बाबा ने कहा ईशु बच्ची को भी साथ लाई हो ना। நான் கூறினேன், பாபா நான் வந்திருக்கிறேன். பாபா கூறினார், ஈஷு குழந்தையும் கூட கூட அழைத்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? देखना ईशु बच्ची, मैं 2 मिनट में इतने सारे पत्र पूरे कर दूंगा। பார் ஈஷு குழந்தாய், நான் 2 நிமிடங்களில் அனைத்து கடிதங்களையும் முடித்து விடுகிறேன். शिव बाबा तो साक्षी होकर मुस्कुरा रहे थे. शिव बाबा वो साक्षिயாக ஆக்கி புன்சிரித்து கொண்டிருந்தார். इतने में देखा कि ईशु बहन भी वहाँ एमर्ज हो गई. அதற்குள் ஈஷு சகோதரியும் அங்கே எமர்ஜ் ஆனார். ईशु का चेहरा बिल्कुल ही शांत था. ईशु சகோதரியின் முகம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. बाबा ने कहा बच्ची क्या सोच रही हो, आज तो पत्रों का जवाब देना है. குழந்தாய், என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? இன்றோ கடிதங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பாபா கூறினார். उसी समय जैसे साकार वदन का संस्कार पूर्ण रीति एमर्ज था. அந்த சமயம் சாக்கார வதனத்தின் சம்ஸ்காரம் முழுமையாக எமர்ஜ் ஆயிருந்தது. मम्मा खड़ी होकर देख रही थी. मम्मा நின்று பார்த்து கொண்டிருந்தார். इतने में ही शिव बाबा ने ब्रह्मा बाबा को कहा आप कहाँ हो, वदन में बैठे हो. फिर 1 सेकेंड में ही रूप बदल गया. இதற்குள் சிவபாபா பிரம்மா பாபாவை பார்த்து நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள், வதனத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். பிறகு ஒரே வினாடியில் ரூபம் மாறிவிட்டது. பாபா ने कुछ कहा नहीं, एकदम डेड साइलेंट हो गया. பாபா எதுவும் கூறவில்லை, ஒரேடியாக டெட் சைலண்டாக ஆகிவிட்டது. इतने में बाबा ने मुझे कहा कि बच्ची यह पत्र खोलकर देखो. இதற்குள் பாபா என்னிடம் கூறினார், குழந்தாய் இந்த கடிதத்தை திறந்து பார். मैंने कहा बाबा पत्र तो ढेर है. நான் பாபாவிடம் கூறினேன், பாபா கடிதங்களோ ஏராளமாக இருக்கின்றன. बाबा ने कहा बच्ची इसमें तो 1 सेकेंड लगेगा क्योंकि सभी में एक ही बात है. பாபா கூறினார், குழந்தாய் இதில் ஒரே வினாடிதான் பிடிக்கும், ஏனென்றால் அனைத்து கடிதத்திலும் ஒரே விஷயம்தான் எழுதப்பட்டுள்ளது. इसके बाद बाबा ने सुनाया कि सभी पत्रों में बच्चों के उल्हाने ही है. இதற்கு பிறகு பாபா கூறினார், அனைத்து கடிதங்களிலும் குழந்தைகளுடைய புகாரே இருக்கின்றது.
अब देखना बाबा बच्चों को रेस्पॉन्ड करते ही देखना 1 செகண்ட் में भी सभी को जवाब दे देता हूँ. இப்பொழுது பார் பாபா குழந்தைகளுக்கு பதில் அளிக்கிறார். பார் ஒரே வினாடியில் பாபா பதில் அளித்து விடுகிறேன். फिर बाबा ने लाल अक्षरों में यहाँ मुआफिक ही पत्र लिखा. பிறகு சிவப்பெழுத்துக்களால் பாபா இங்கு எழுதுவது போன்றே கடிதம் எழுதினார். पत्र में लिखा था, ब्राह्मण कुलभूषण स्वदर्शन चक्रधारी नूरे रत्नों बच्चों प्रति समाचार यह है कि सभी बच्चों के उल्हड़ों के पत्र सूक्ष्म वदन में पाए. रेस्पॉन्ड में बाप दादा बच्चों को कह रहे हैं कि ड्रामा की भावी के बंधन में सर्व आत्मा बंधी हुई है. सभी पाठ बजा रही है. उसी ड्रामा के मीठे मीठे बंधन अनुसार आज अव्यक्त वदन में पाठ बजा रहा हूँ. सभी बच्चों को दिल व जान सीख व प्रेम से अव्यक्त रूप से याद प्यार बहुत 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 स्वीकार हो. जैसे बाबा की स्तुति है वैसे बच्चों को स्तुति रखनी है. यह है बाप दादा का पत्र. கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தவை: பிராமண குல பூஷண சுயதர்சன சக்கரதாரி கண்ணின் மணியான குழந்தைகளுக்கான சமாச்சாரம் இதுவே. அனைத்து குழந்தைகளின் புகார் கடிதம் சூக்ஷ்மவதனம் வந்தடைந்தது. கடிதத்தின் பதிலாக பாப்தாதா குழந்தைகளுக்கு இதையே கூறுகிறார்: நாடகத்தின் விதியின் பந்தனத்தில் அனைத்து ஆத்மாக்களும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே நாடகத்தின் இனிமையிலும் இனிமையான பந்தனத்தின் அனுசாரம் இன்று அவ்யக்த வதனத்தில் நான் பாட்டு நடித்து கொண்டிருக்கிறேன். அனைத்து குழந்தைகளுக்கும் உளமார்ந்த உயிரிலும் மேலாக அவ்யக்த ரூபத்தில் மிக 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 அன்பு நினைவுகள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பாபாவின் ஸ்துதி இருக்கிறதோ அவ்வாறே குழந்தைகளுடைய ஸ்துதியும் இருக்க வேண்டும். இதுவே பாபாவின் பதில் கடிதமாகும். फिर बाबा को हमने बॉक्स स्वीकार कराया. बाबा बोले, बच्ची आज कुछ नए बच्चे भी आए हैं, पहले मैं उन्हों को खिलाता हूँ. பிறகு பாபாவுக்கு பாக்ஸ் ஸ்வீகாரம் செய்ய வைத்தேன். பாபா கூறினார், குழந்தாய், இன்று புதிய குழந்தைகளும் சிலர் வந்துள்ளார்கள், முதலில் அவர்களுக்கு ஊட்டுகிறேன். फिर वदन में बाबा ने सभी बच्चों को एमर्ज किया. பிறகு பாபா அனைத்து குழந்தைகளையும் வதனத்தில் எமர்ஜ் செய்தார். बाबा जल्दी जल्दी एक एक को दृष्टि भी देते रहे थे, हाथों से गिट्टी भी खिला रहे थे, लेकिन एक एक को 1 सेकंड भी जो दृष्टि दे रहे थे उस दृष्टि में बहुत कुछ भरा हुआ था. பாபா ஒவ்வொருவருக்கும் விரைவாக திருஷ்டி கொடுத்து கொண்டு ரொட்டி துண்டும் ஊட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அந்த ஒரு வினாடி திருஷ்டியில் பல விஷயம் அடங்கியிருந்தது. उसके बाद फिर तीसरा दृश्य हमने देखा. அதற்கு பிறகு மூன்றாவது காட்சி ஒன்றை பார்த்தேன். मैंने बाबा को कहा कि सभी ने एक प्रश्न पूछने के लिए कहा. அனைவரும் ஒரு கேள்வி கேட்கும்படி கூறினார்கள் என்று நான் பாபாவிடம் கூறினேன். बाबा ने कहा, जो भी प्रश्न है वो पूछ सकते हो, बाबू तो ये एक अक्षर में जवाब दे देगा. பாபா கூறினார், என்ன கேள்வியோ கேட்கலாம், பாபா ஒரே வார்த்தையில் விடையளித்து விடுவார். प्रश्न: सभी पूछते ही कि पिछाड़े के समय आपने कुछ बोला नहीं. बाहर की सीन तो हम सभी ने सुनी है, लेकिन अंदर क्या था वह अनुभव भी सुनना चाहते हैं. கடைசியில் நீங்கள் எதுவும் பேசவில்லையே. வெளியில் நடந்த சீனோ வெளிப்படையான சீனோ நாங்கள் அனைவரும் கேட்டு தெரிந்து கொண்டோம். ஆனால் உள்ளுக்குள் என்ன நிகழ்ந்தது, அந்த அனுபவத்தை கேட்க விரும்புகிறோம் என்று அனைவரும் கேட்டார்கள். बाबा बोले, हाँ बच्ची, क्यों नहीं, बाबा अपने अनुभव सुनाएंगे. अच्छा लो सुनो. बच्ची, खेल तो सिर्फ 10-15 मिनट का था. उस थोड़े से समय में ही अनेक खेल चले. उसमें भिन्न भिन्न अनुभव हुआ. ஏன் இல்லை கூறுகிறேன், பாபா தனது அனுபவத்தை கூறுவார் என்று பாபா பதிலளித்தார்.
நல்லது, கேள் குழந்தாய். விளையாட்டோ 10-15 நிமிடங்களுக்கானதாக இருந்தது. அந்த சிறிது நேரத்திலேயே பலவிதமான விளையாட்டு நிகழ்ந்தேறியது. அதில் விதவிதமான அனுபவமும் ஏற்பட்டது. पहला अनुभव तो यह था कि पहले जोर से युद्ध चल रही थी। किसकी? योग बल और कर्म भोग की. முதல் அனுபவமாக இதுவே இருந்தது. முதலில் ஒரு வலிமையான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. எதன் யுத்தம்? யோக பலம் மற்றும் கர்ம சுமையின் யுத்தம். कर्म भोग भी फुल फोर्स में अपनी तरफ खींच रहा था और योग बल भी फुल फोर्स में ही था. கர்ம சுமை முழு வேகத்தில் தன் பக்கம் இழுத்து கொண்டிருந்தது. யோக பலமும் முழு வேகத்தில் தான் இருந்தது. ऐसा अनुभव हो रहा था कि जो भी शरीर के हिसाब किताब रहे हुए थे वह फर्श से योग अग्नि में भस्म हो रहे थे और मैं साक्षी हो देख रहा हूँ, जैसे अखाड़े में बैठ मलयुद्ध देखते हैं. ஷரீரத்தின் மீதமிருக்கும் கணக்கு வழக்குகள் அனைத்தும் விரைவாக யோக அக்னியில் எரிந்து பஸ்மமாகிக் கொண்டிருந்தது. மேலும் நான் மல்யுத்தத்தின் அரங்கத்தில் அமர்ந்து காட்சியை பார்க்கும் பார்வையாளர் போன்று சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தேன். அவ்வாறு அனுபவமானது. मतलब तो दोनों का फोर्स पूरा ही था. அதாவது இரண்டின் வேகமும் முழு फोर्ஸில் இருந்தது. कुछ समय बाद कर्म भोग दर्द तो बिल्कुल निर्बल हो गया, बिल्कुल दर्द गुम हो गया. சிறிது நேரத்திற்கு பிறகு கர்ம சுமை அதாவது வலியோ முற்றிலும் பலமிழந்து போயிருந்தது. முற்றிலும் வலியே காணாமல் போயிருந்தது. ऐसे ही अनुभव हो रहा था कि आखिर में योग बल ने कर्म भोग पर जीत पा ली. கடைசியில் யோக பலம் கர்ம சுமையின் மீது வெற்றி அடைந்ததாக அனுபவமானது. उस समय 3 बातें साथ साथ चल रही थी. அந்த சமயம் 3 விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது. அது என்ன? एक तरफ तो बाबा से बातें कर रहा था कि बाबा आप हमें अपने पास बुला रहे हो. ஒரு பக்கம் பாபாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். பாபா, நீங்கள் தங்களிடம் என்னை அழைத்து கொண்டிருக்கிறீர்கள். दूसरी तरफ यूँ तो कोई खास बच्चों की स्मृति नहीं, लेकिन सभी बच्चों के स्नेह की याद शुद्ध मोह के रूप में थी. இன்னொரு பக்கம் சொல்லப்போனால் குறிப்பாக எந்த ஒரு குழந்தைகளின் நினைவும் இல்லை. ஆனால் அனைத்து குழந்தைகளின் அன்பும் शुद्ध மோகத்தின் ரூபத்தில் இருந்தது. बाकी शुद्ध मोह की रग व संकल्प की छुट्टी नहीं ली व और कोई भी संकल्प नहीं था. மற்றபடி இந்த சுத்தமான மோகம் இந்த சங்கல்பத்திற்கு விடையளிக்கவில்லை. ஆனால் வேறெந்த சங்கல்பமும் இல்லாமல் இருந்தது. तीसरी तरफ यह भी अनुभव हो रहा था कि कैसे शरीर से आत्मा निकल रही है. மூன்றாம் பக்கம் இந்த அனுபவமும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆத்மா शरीरத்திலிருந்து எவ்வாறு வெளியேறுகிறது. कर्मातीत न्यारी अवस्था जो बाबा ने पहले मुरली भी चलाई कि कैसे बूम बूम होकर सन्नाटा हो जाता है, वैसे ही बिल्कुल डेड साइलेंट का अनुभव हो रहा था और देख रहा था कि कैसे एक एक अंग से आत्मा अपनी शक्ति छोड़ती जा रही है. கர்மாதீத் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட விலகி இருக்கும் நிலை. இதை பற்றி பாபா முதலிலேயே முரளி நடத்தியிருந்தார். எப்படி ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அமைதி நிலவுகிறது, அவ்வாறே முற்றிலும் டெட் சைலண்ட் மயான அமைதியின் அனுபவம் ஏற்பட்டது. மேலும் ஷரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஆத்ம சக்தி எவ்வாறு அடங்குகிறது என்பதையும் பார்த்து கொண்டிருந்தேன். तो कर्मातीत अवस्था का मृत्यु क्या चीज है वह अनुभव हो रहा था. ஆக கர்மாதீத நிலை என்றால் என்ன?
மரணம் என்றால் என்ன என்பதன் அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. யஹி மேரா அனுபவ், இதுவே எனது அனுபவம். फिर हमने बाबा को कहा कि बाबा, सभी बच्चे कहते हैं कि अगर हम सभी सामने होते तो बाबा को रोक लेते. பிறகு நான் பாபாவிடம் கூறினேன், பாபா, அனைத்து குழந்தைகளும் கூறுகிறார்கள், நாங்கள் அனைவரும் பாபாவுக்கு முன்னால் இருந்தால் பாபாவை தடுத்திருப்போம். तो बाबा ने कहा, बच्ची, रोक लेते तो ये ड्रामा कैसे होता? பாபா கூறினார், நீங்கள் தடுத்திருந்தால் இந்த நாடகம் எவ்வாறு நடந்திருக்கும்? फिर हमने कहा, बाबा, यह सीन जैसे अब तो आर्टिफिशियल लग रही है, रियल ड्रामा नहीं लगता. பிறகு நான் கூறினேன், பாபா, இந்த காட்சியெல்லாம் செயற்கையாக தோன்றுகிறது, உண்மையான நாடகமாக தோன்றவில்லை. बाबा ने कहा कि बच्ची, स्नेह की मीठी तार छुटी होने के कारण तुमको अंत तक यह वंडर ही देखने में आएगा और अब भी तो संबंध है. பிறகு பாபா கூறினார், குழந்தாய், அன்பின் இனிமையான நூல் இழை இருப்பதனால் கடைசி வரை இது அதிசயமாகவே தெரியும். மேலும் இப்பொழுதும் சம்பந்தம் இருக்கிறது. बल साकार शरीर गया लेकिन ब्रह्मा के रूप में अव्यक्त पाठ बजा रहा हूँ. साकार शरीரம் சென்று விட்டது, ஆனால் பிரம்மா ரூபத்தில் அவ்யக்த பாட் நடித்து கொண்டிருக்கிறேன். बाबा ने कहा, मैं भी कभी कभी साकार वदन में चला जाता हूँ. फिर शिव बाबा पूछते हैं कि कहाँ बैठे हो? यहाँ बैठे जैसे साकार वदन में यह मकान बन रहा है वहाँ तक जाता हूँ. பாபா கூறினார், நான் கூட சில சமயம் சாக்கார வதனத்திற்கு வந்து விடுகிறேன். பிறகு சிவபாபா கேட்பார், எங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்? இங்கு அமர்ந்திருந்தாலும் சாக்கார வதனத்தில் கட்டிடம் உருவாகும் இடம் வரை செல்கிறேன் என்று பாபா கூறினார். मैंने कहा, बाबा, कभी कभी लगता है कि जैसे बाबा चक्कर लगा रहे हैं. बाबा ने कहा, मैं चक्कर लगाता हूँ तो वह वासना तो बच्चों को आएगी ही. நான் பாபாவிடம் கூறினேன், பாபா, சில சமயம் பாபா இங்கு சுற்றி வருவதாக எங்களுக்கு தோன்றுகிறது. நான் சுற்றி வரும்பொழுது குழந்தைகளுக்கு அந்த உணர்வு ஏற்படாதா என்ன என்று பாபா கூறினார். மத்லப் ரூஹான் ஹோ ரஹி தி, அதாவது உரையாடி கொண்டிருந்தோம். फिर बाबा ने एक दृश्य दिखाया. பிறகு பாபா ஒரு காட்சியை காண்பித்தார். जैसे एक चक्र के अंदर बहुत चक्र दिखाई पड़े. ஒரு சக்கரத்தின் நடுவில் நிறைய சக்கரங்கள் தெரிய வந்தன. चक्र का तांग ऐसे बनाया था कि उस चक्र से निकलने के 4-5 रास्ते दिखाई पड़े, परंतु निकल नहीं पाए. அந்த சக்கரத்தின் அமைப்பு அவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது. சக்கரத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழி 4-5 தெரிய வந்தது, ஆனால் அந்த சக்கரத்திலிருந்து வெளியேற முடியாதவாறு இருந்தது. फिर ब्रह्मा बाबा का एक दिखाया कि चक्र में चलते चलते पॉइंट 0 पर खड़े हो गए, निकले नहीं. பிறகு பிரம்மா பாபா உடையதை காண்பித்தார். அதில் பிரம்மா பாபா சுற்றி வந்து பாயிண்ட் 0வில் வந்து நின்று விட்டார், சக்கரத்தை விட்டு வெளியேறவில்லை. பாபா ने समझाया कि यह है ड्रामा का बंधन, இதுதான் நாடகத்தின் பந்தனம் என்று பாபா புரிய வைத்தார். பிரம்மா भी ड्रामा के सर्कल चक्र से निकल नहीं सकते. பிரம்மா கூட நாடகத்தின் இந்த வட்டத்திலிருந்து வெளியேற முடியாது. ड्रामा के बंधन से कोई भी निकल नहीं सकता. நாடகத்தின் பந்தனத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. उस 0 पॉइंट तक पहुंच गए, लेकिन फिर भी ड्रामा का मीठा बंधन है. அந்த 0 பாயிண்ட் வரை சென்று விட்டார், பிறகும் கூட நாடகமோ இனிமையான பந்தனமாகும். इस मीठे बंधन को खेल के रूप में दिखाया है. இந்த இனிமையான பந்தனத்தை விளையாட்டாக பாபா காண்பித்தார். फिर मिश्री बादाम खिलाई. பிறகு பாதாமால் செய்யப்பட்ட இனிப்பு ஊட்டினார். छुट्टी दी, बोले जाओ बच्ची, टाइम हो गया. பிறகு நேரமாகிவிட்டது,
சென்று வா குழந்தாய் என்று விடை கொடுத்து அனுப்பினார். ஓம் சாந்தி.